வணக்கம். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இது எப்பொழுதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மசாலாலாம் சேர்த்து இந்த எக்கு ஃப்ரை பண்ணுறோம். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் காயட்டும். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பேனில் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். பொடிசாக கட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இதில் 3/4 டீஸ்பூனுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன். இது கலருக்காக சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலேயே 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டுட்டு இப்போது கொஞ்சம் போல் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இது குக் ஆகட்டும். இந்த வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் எடுத்து சரியாக குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த குக் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். இந்த ஒயிட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல அந்த ஒயிட்டை சேர்த்துடுறேன். இந்த சேர்த்து இதை கலந்துக்குவோம் முதல்ல நல்லா. அதுக்கப்புறம் இந்த எல்லோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ எல்லோவையும் சேர்த்துடுறேன். இந்த மாதிரி சேர்க்குறதுனால இந்த எல்லோவிலலாம் நல்லா இந்த மசாலாலாம் ஒட்டி பிடிக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மசாலா ஒட்டி பிடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.